சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி கிடக்கு பாருமா. என்னக்கா அது இப்படி கிடக்குறா? இவ சொல்லும் போது கூட எனக்கு விளங்கல. பார்த்தா கொலையெல்லாம் நடுங்குது. இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இந்த நிலைமையில அக்கா பார்த்துச்சுன்னா தாங்கவே தாங்காதே. இவளுக்காண்டிதான் இந்த வீட்லயே இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் தெரியாம அங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப எதுவும் போய் அவ விட்டு சொல்லிடாது. உள்ள கொஞ்சம் சரியாகட்டும். ஐயோ முருகா, உள்ள இப்படி கிடக்கிறத பார்த்தா நமக்கே தாங்க முடியல. அவ என்ன பண்ணும் அவ சொல். எதுவும் சொல்லிக்கிறாத. பொறுமை சொல்லிக்கிறலாம். என்னால பார்க்க முடியலக்கா. நான் போறேன். நந்தினி இரு 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 நந்தினி. நான் அக்கா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்க்கா. எனக்கு புள்ளைய பார்த்தா மனசு அடிச்சுக்குது. இப்படி ஒரு நிலைமையில இவளை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. இந்த பிள்ளைய பழைய மாதிரி பார்க்கணும். என்னால முடியலக்கா. என்னை விட்டுருங்க. இரு நந்தினி இரு. இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நானும் வரேன், போயிடலாம். போ ஜனனி, கீழே போய் அக்கா அக்காத ஆதரவு நீ போ. வா. தர்ஷினி, கண்ணத்தரமா, என் பேர் விஜயலட்சுமி. நான் தான் உங்க டாக்டர். கதிருங்க? அவன் கீழே தாண்டா நிற்கிறான். அவன் மேலே வந்தானா தேவையில்லாத பிரச்சனை. அவன் கீழே இருக்கிறது நல்லதுதான். என்ன நந்தினி, என்னாச்சு? தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? நான் அங்கேயே நின்று பார்த்துக்கிருக்க. எதுவும் சொல்லிடாத. கண்ணை தொடச்சுக்க. சாப்பிட்டீங்களா தர்ஷினி? தர்ஷினி எங்கம்மா சாப்பிட்டா? கிட்ட போனாலே அலறா. புரியுதுமா, ஆனா இவளை அப்படியே விடக்கூடாது. இவ இப்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்காங்கிறத இவளுக்கு நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தர்ஷினிமா, கண்ணு தரங்க, எழுந்துருங்க. வாண போலாம். பார்க்க பார்க்க இன்னும் கஷ்டமா இருக்கு. வா டேய் வாடா. தர்ஷினி, கண்ணை திறந்து பாருங்க. தர்ஷினிமா, கண்ணை திறங்க. அப்பா, தர்ஷினி, அப்பா, தர்ஷினி, தர்ஷினி, அப்பா, ஒண்ணும் இல்லப்பா. அப்பா காப்பாத்துங்கப்பா. நாங்க எல்லாம் இருக்கோம். காப்பாத்துங்கப்பா. அப்பா இங்கதான் இருக்கப்பா. அப்பா காப்பாத்துங்கப்பா. அப்பா அமைதியா அப்பா இருங்க. காப்பாத்துங்கப்பா. தர்ஷினி, ஒண்ணும் இல்லம்மா. அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா. சேஃபா இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா. தர்ஷினி, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இங்கதாம்மா இருக்கேன். அப்பா அப்பா பயப்படாதீங்க. காப்பாத்துங்கப்பா. நம்ம தர்ஷினி. சார் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. யாராவது ஒருத்தர் இங்க இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். நான் இருக்கம்மா. என் பிள்ளை பக்கத்துல நான் இருக்கம்மா. நாங்க இருக்கோம் பெரியப்பா. எங்களை பார்த்தா அக்கா பயப்பட மாட்டாங்க. தர்ஷினி, தர்ஷினி, நீங்க இப்ப வீட்ல தான் இருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? இது பாருங்க, உங்க கைய நல்லா ஓபன் பண்ணி வைங்க. மடக்க கூடாது. அப்பா கைய காப்பாத்துங்கப்பா. ஓபன் பண்ணுங்க. அப்பா தர்ஷினி, தர்ஷினி, அப்பா கைய ஓபன் பண்ணுங்க தர்ஷினி. அப்பா காப்பாத்துங்கப்பா. ஒண்ணும் இல்ல, அப்பா பயப்படாதீங்க. காப்பாத்துங்கப்பா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல தர்ஷினி, நீங்க வீட்ல தான் இருக்கீங்க. காப்பாத்துங்கப்பா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இருங்க சார். நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். வாங்க. பாத்துக்கம்மா, நல்லபடியா பாத்துக்கம்மா.
அதை விட முக்கியம் கல்யாணம் பண்ணா எல்லா பித்தும் தெளிஞ்சிரும். என் தங்கத்தை நான் பாத்துக்கிறேன். ஏய் மூடுற வாயா. ஏய் கண்ணு மூளையெல்லாம் தோண்டி வீசிடுவேன். புள்ளைய வச்சுக்கிட்டு என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? உடம்புல இருக்கிறதெல்லாம் பாட்டா கலட்டிருமா பாத்துக்க. இவரு கண்டிக்கலன்னாதும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க மண்டையாட்டிக்கிட்டு இருப்போம்னு நினைக்காத. ஏ பையா. ஏ சத்தி, இவனுக்கெல்லாம் வாய்ச்சவளால் பத்தாதுரா, சுளுக்கு எடுக்கணும். அதான் ஆஸ்பத்திரியிலே பார்த்தன உங்க வீரத்தை. ஏய் என்ன? ஏய், அங்க இருந்த நிலைமை வேற, இங்க வேற. அங்க நாங்க புள்ளைய பார்க்கணும்னு பேசாம இருந்தோம். இங்கெல்லாம் அப்படி இல்ல மகனே, எல்லாம் வெறியோட நிக்கிறோம். சிக்குனே அவனை மொத்தமா சாச்சிட்டு போயிடுவேன். பொத்திக்கிட்டு நில்லு அங்கனையே. டேய் கதிரே, என்ன ஏறிக்கிட்டே போற? நான் இருக்கல பாத்துக்குருவேன், உன் வேலையை பாரு. அவனை அமைதியா இருக்க சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை புள்ளைய பத்தி தேவையில்லாம பேசினா இந்த கல்யாணம் மாப்பிள்ள நீங்க நின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, இங்கேயே சம்பவம் செஞ்சு விட்டு போயிருவேன். ஏய் பொத்திக்கிட்டு நில்லு. ஆட ஏய் ஏய், நீ அடிக்க வர? ஏய் ஏய், ஏன் பிள்ளை தொடாத. ஏய் டேய் கரியாளா, போன போற போலீஸ் போடு போடு. அவங்க போட்டோம் போட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு போட்டுமே அவளோட. டேய் டேய் ஏய் ஏய் கரியாளா கரியாளா இங்க இருக்கு. ஐயோ யாருடா கேள்வி வேற. அம்மா பாரு. லட்சுமி கரியாளா தான் வேணும் உங்களுக்கு. ஏய், கைய வச்ச மணிக்கட்டை வெட்டிடுவோம். மூடிட்டு போயிட்டே கேளு. மாமா சொல்றாருல்ல. அக்கா அதெல்லாம் வேணாப்பா. இன்னும் பிரச்சனை பண்ணி அவளை ரொம்ப பயமுறுத்துவாங்க. வாங்க உள்ள பயப்பட போகுதுக்கா. வாங்க. ஏய் சும்மா இருடா, வந்துடுவியே. போயிடுவா. டேய் நீங்க என்னடி அவ பின்னாடி போறீங்க? வாங்க. கொடுக்கு பிடிச்சிட்டு பின்னாடியே போறாளுங்க. வாங்க சாப்பிட கொண்டு வர சொன்னேன்ல, என்னாச்சு? பெரிய ராக்கெட் விடுற விஷயமா? நான் செஞ்சு தரோம். ஆமாண்டி, உன் வாய்க்கு ராக்கெட் தான் உண்ணும். விடுங்க விடுங்க. ஏன் தீபாவளி வரைக்கும் காத்துக்கிட்டு போய் வாங்கி. வாயாடி வாயாடி. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. பயப்படாத பயப்படாத. தர்ஷினி, தர்ஷினி தண்ணி குடிக்கிறியா? ஒண்ணு இல்லப்பா. தண்ணி குடிக்கிறாமா? புள்ள இந்த நிலைமையில இருக்கும்போது கத்துற அழகா ஒவ்வொருத்தையும். குடிமா. குடிப்பா. தாயே மீனாட்சி, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது செஞ்சு விடத்தா. ஆச்சி முதல்ல இட்லியை கொடுக்க சொல்லுங்க, சரியாயிரும். இவளுக்கு எங்க கொடுக்க போறாளுக? குடிமா. சரிம்மா. பாசம் பொங்குறாவ, முதல்ல சோத்த பொங்குறாவளா? சோத்த திங்காம பிள்ளை எப்படி தெம்பாவும்? அத சொல்லு. ஏமா, இந்த நர்ஸ் பிள்ளை ஒழுங்கா பாக்குதா இல்லையா? பாக்குதுப்பா, நான் கூடவே இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்கா. இன்னும் 2 நாள் அப்படியே இருக்கு. எப்பா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பூசை போட்டுடலாம். போட்டுருமா? எல்லாம் சரியாய் போயிடும்பா. சாப்பிடுமா? சாப்பிடு. தண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பிடுறாளாமா? நாங்க ஊட்டுறோம் இல்ல, இது வேற கேட்கணும். ஏய் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடி, ஏன் ஒட்டிட்டே இருக்கீங்க? போய் பின்னாடி நில்லுங்க. அது வேற பயப்படுது இல்ல. அவங்க குழந்தைங்க தானே, ஏன் அவங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க? ஏய் குழந்தைங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும், நீ வேற வந்து சொல்லணுமா? வாடா. அவளே பயப்படுறா எல்லாத்துக்கும். ஏதோ பாசம் பக்கத்துல நிக்குதுங்க. என்னம்மா பண்றது,
பயலுக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. என் பொண்ணை கட்டித்தரோம்னு வாக்கு கொடுத்துட்டேன். காலடியிலே கிடந்தேன். நல்ல பையன் நம்புனேன். இன்னைக்கு எப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா? தெருவில் நின்று இந்த கத்திட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்கள் வீட்டு பொம்பளைய, என் தம்பிமாருங்க. எல்லா வகையிலையும் என்னை அசிங்கப்படுத்தி என் மரியாதையை குறைச்சிட்டாங்க. வெளியே எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமாம்மா? எதுக்குத்தான் வாழ்றோம்னே புரியலம்மா. ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, கம்பீரமா இருந்தவம்மா நான். என் கழுத்தில் விழுகிற மாலையை வாங்க கூட கவுராத தலைமா இருந்தால இப்படி இறக்கி விட்டாங்களே என்னைய. அண்ணே, நீங்க எப்பவுமே கம்பீரமா தான் இருப்பீங்க. உங்களை யாரும் இறக்கி விட முடியாது. உங்க வீட்ல உங்க பெருமை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க பெருமை எங்க எல்லாருக்கும் தெரியும்ண்ணே. இல்லம்மா, எல்லாம் எனக்கு புரியுது. இந்த கரியாளம்பையலுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு ஊரே இழுத்து நின்றுச்சு. ஆனா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நான் விடாப்படியே நின்றுட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் ஆத்தாளவனை என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க பார்த்தீங்களா? ஆனா அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. அவன் ஒரு லூசு, ஆத்தா ஒரு லூசு. என்ன சூரியனை பார்த்து ஏதோ குலைக்கும்ல அப்படி நினைச்சு தட்டி விட்டு போயிடுவேன் நானு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருமா? என் தம்பிமாருங்க, என் வீட்டு பொம்பளை ஆளுங்க. என் தம்பிகளுக்காகவே வாழ்ந்தம்மா நான். சோத்துக்கு வெளி இல்லாம சாக கடந்த பயலுக. எங்க அப்பன் ஆதிமுத்து சொத்தா சம்பாரிச்சு வச்சுட்டு போனாரு. எல்லாரையும் என் கையில விட்டுட்டு போயிட்டாரு. நான் தானே கஷ்டப்பட்டு உழைச்சு நானும் முன்னேறி குடிசையில கிடந்தவங்கள இவ்வளவு பெரிய மாட மாளிகையில உட்கார வச்சேன். இன்னைக்கு என்னைய எல்லாரும் சேர்ந்து என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? ஏமா, கீழே எடுத்த அருவாமனை அவன் கழுத்து வர கொண்டு போனல, இறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கான்? முடியல என்னால. பாசம், ரத்த பாசம் கூட பிறந்து போனாங்கல்ல, அத அவங்க பலவீனமா நினைக்கிறாங்க. இதே வெளியாளா இருந்தாங்க வைங்க, கழுத்து துண்டா இருக்கும்ல, தம்பியா போயிட்டாங்க. தம்பியில நினைச்சேன் நானு, என் பிள்ளைகள நினைச்சு வளர்த்தம்மா. இன்னைக்கு என்னை எதிர்த்து நின்று எனக்கு எதிராக அறுவாலை தூக்குறாங்க. ஏமா, இவங்கெல்லாம் என்ன பகைக்கவன் அனாதை நிற்கிறமா, தனிச்சு நிற்கிறமா, தோத்து போயிடுக்கிறேன். ஐயோ இல்லண்ணே, நாங்க உங்களை தோக்க விட மாட்டோம். நீங்க ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு பெருமை. உங்களுக்கு நாங்க இருக்கோம்ண்ணே. சந்தோஷமா, ஆறுதலா பேசுறீங்க. ஆனா போன மரியாதை திரும்ப வருமா? வரும்ண்ணே. உங்களுக்கு ஏத்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணுங்க. ஊரே இத மறந்துட்டு அத பத்தி பேசும். உங்க பொண்ணுக்கு அந்த கிறுக்கு பையன் மேட்ச் இல்லண்ணே. யூ டிசர்வ் அ குட் ஃபேமிலி. உங்க மனசுக்கும் உங்க மரியாதைக்கும் உங்களுக்கு ஏத்த குடும்பமா அமையணும். அது அந்த குடும்பமா நாங்க இருக்க ஆசைப்படுறோம். ஆமா அண்ணே, எங்க வீட்டு பையனை உங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்களா? ஏன் உமையா, என்ன பேசுற? ஒண்ணுமே விளங்கலத்தா. இருங்க, விளங்கும். நீங்க சொல்லுங்க அண்ணே, எங்க வீட்டு பையனை உங்க பொண்ணு தர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி உங்க மருமகனா ஏத்துக்குவீங்களா? ஏமா, இந்த குணசேகரன் கர்வம் பிடிச்சவன், ரோசக்காரன், எதையும் ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கிறவன். ஆனா இப்ப நீங்க பேசுறத பார்த்தா எல்லாம் தூள் தூளா உடஞ்சு போச்சுமா. ஏதோ நான் கும்பிடுற மீனாட்சியே உங்க ரூபத்துல நேர்ல வந்து நிக்கிற மாதிரி தோணுது. சந்தோஷமா. ஏன் உமையா, யார சொல்ற? ராமசாமியவா கிருஷ்ணசாமியவா? ஏமா, எந்த சாமியா இருந்தாலுமா எனக்கு சந்தோஷம்தான். 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாப்ள,
நீங்க சொல்லுங்க. அவன் அமைதியா இருக்கான்னா நாமளும் இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியுது, உங்களுக்கே 1000 பிரச்சனை. இதுல நாங்க வேற உங்க தலையில பாரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அம்மா எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற இப்போ? உண்மைதானம்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடியே பிரச்சனைன்னு வந்து நிக்கிறோம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல மாப்பிள்ள. நான் வேற எங்க போறது? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டா அதோட நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். கோயில் கொள்ளோன்னு எங்கேயாவது போயிடுவேன். இல்ல அங்கேயும் நிம்மதி இல்லனா செத்து தொலைஞ்சிருவேன். மா என்னம்மா? இல்ல ஜனனி, ரொம்ப நொந்து போயிருக்க. நீ உடனே ஒரு முடிவெடு. நீ அந்த பையனை பார்த்து பேசி இவ வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணுமா? மாப்ள ப்ளீஸ் மாப்ள. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், விடு. உடனே இதை செய் ஜனனி. மா உடனே எப்படிமா? அவங்க வீட்டு சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு தெரியாம எப்படிமா டக்குன்னு போய் நிக்க முடியும்? நம்ம சிச்சுவேஷன் அதோட மோசமா இருக்குடி. நீ அத பத்தி யோசி. மா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கமா. ஜனனி, நீ போய் பேசுறியா இல்லையா? சரிம்மா, நான் பேசுறேன். அஞ்சனா நீயும் வா, நம்ம உடனே பார்த்து பேசிட்டு வந்துடலாம். அக்கா நீ இப்படி பண்ண எப்படிக்கா? என்னமாமா? இல்ல அஞ்சனா, போய் பார்த்து பேசிட்டு வர்றதுதான் சரியா இருக்கும். அந்த பையன் வீடு எங்க இருக்கு? அதெல்லாம் எப்படிப்பா இவளுக்கு தெரியும்? இவ தெரு தெருவா அலைஞ்சில லவ் பண்ணிட்டு இருக்கா. மா எனக்கு தெரியுமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் அட்ரஸ ஷேர் பண்ணிருந்தான். அப்ப உடனே கூட்டிட்டு போ. மாப்பிள்ள போயிட்டு வாங்க, போய் பேசிட்டு வாங்க. சரி கிளம்பு. வா ஜனனி. வரேன், வா. மச்சான், என் பொண்டாட்டி மடார் மடார்னு நினைச்ச நேரத்துக்கு கிளம்பி குணசேகரன் வீட்டுக்கு போயிடுறா. ஏற்கனவே மாமியார் ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்காங்க. உமையாளை கேட்டால் குணசேகரன் என் அண்ணன் மாதிரி, அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய்த்தான் ஆகணுங்கிறா. சொந்த அண்ணன் தம்பிகளே சுருட்டி ஓரமாக உட்கார வச்சிருக்கா. இதில் புது அண்ணன் வேற முளைச்சிருக்கான். உங்கள் அக்கா எதையும் பிளான் பண்ணாமல் செய்ய மாட்டா. இப்போ புது உறவை கொண்டாடுறது எதுக்குன்னு தான் தெரியல. மச்சான், நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் அக்காவை என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல? உங்கள் பொண்டாட்டி தானே, உரிமையோடு நீங்கள் பேசலாம்ல. என்னமோ இன்னைக்கு தான் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் இங்கே வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுதில்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த உரிமை எனக்கு இருந்திருந்தா அந்த வீட்டுக்கு ஏன் போற, இந்த வீட்டுக்கு ஏன் போலன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். அப்படியே கழுத்தை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே குடும்பம் நடத்து, இல்லைன்னா உன் கதையே வேறேன்னு சொல்லி உருட்டி மிரட்டி என் வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். காரைக்குடியில் இருக்கும் போதே மதுரை ஆச்சு, இப்போ மதுரைக்கே வந்தாச்சு, கேட்கவா வேணும்? இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க தான் யோசிக்கணும். அவங்க போயிட்டு வர்றது நீங்க பொண்ணு கொடுத்துருக்கிற சம்மந்தி வீடு, அதை யோசிங்க. இதோ வந்துட்டாங்களே, அடடே வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க உட்காருங்க. பொண்ணை காணோன்னு அங்க போனீங்க, இப்போ நீங்க வந்துட்டீங்கன்னா பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். பொண்ணு கிடைச்சிருச்சா?
திருந்தவே மாட்டாரு போல இருக்கேக்கா. தான் ஒரு பிசாசு அடிச்சு விரட்டணும்னு பார்த்தா ஒரு பேய் வந்து உள்ளார நின்னுட்டு இருக்கு. எதுக்கு தான் எல்லார் வாழ்க்கையும் இப்படி குழப்பிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யார் என்ன குழப்பினாலும் நான் தெளிவா இருக்கேன் நந்தினி. என் பொண்ணு என்கிட்ட வரணும். கோர்ட்டுக்கு போய் நடக்கிறதெல்லாம் சொன்னா நிச்சயமா நம்ம பக்கம் நியாயம் கிடைக்கும். இந்த இவர் ஜீவானந்தன் சார் காணாம போனதுதான் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அவர் எங்க இருக்காரு, எங்க போனாரு, ஏன் புள்ளைய தனியா விட்டுட்டு போனாரு, எதுவுமே தெரியலையேக்கா. அவரோட சூழ்நிலை மோசமா இருந்திருக்கு. அதனாலதான் தர்ஷினியை விட்டுட்டு அவர் காணாம போயிருக்காரு. ஏதோ சிக்கல்ல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும். என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியணும்ல. தர்ஷினியை நல்லபடியா ஒப்படைச்சவரு அவர் குழந்தைக்காக அவர் வரணும். அவரை கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட கடமை. நிச்சயமா அதை நான் செய்வேன். முருகா, ஏன் தான் இப்படி சோதிக்கிறியோ? நாலு ஒரு மினி பொழுது ஒரு வண்ணமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்து வந்துட்டாங்கல்ல. இவங்க எங்க இருந்து வராங்க? எங்கிட்டு போனீங்க ரெண்டு பேரும்? இங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும் நீ. அது சம்பந்தமா தான் வெளியே போயிட்டு வரோம். அது சம்பந்தமாவா? என்ன, எங்க போயிட்டு வரியா? வணக்கம் ஆண்டி, நான் தான் சித்தார்த். அஞ்சனா என்ன தான் லவ் பண்ணுறான். எங்கள் ஃபேமிலி இதே ஊரில் தான் ஆண்டி இருக்காங்க. நிச்சயமாக என் ஃபேமிலிகிட்ட நான் பேசுகிறேன். என் வீட்டில் பேசுறேன்னு சொல்லிட்டு போனால, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பேச்சையும் காணோம். அவன் கூட வேற ஊர் சுத்திட்டு இருக்கா. ஜனனி, நீ போய் பேசுறியா இல்லையா? இங்க வா. உன் வீட்டுல சொல்லணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தல, இப்போ சொல்லிடு. உன் கண்ணு முன்னாடி நான் நிக்கிறேன்ல, சொல்லிடு சித்தார்த். நான் சொல்றேன், அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? குணசேகர சார் வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். குணசேகர சார் பொண்ணு தர்ஷனிக்கும் சித்தார்த்துக்கும் தான் கல்யாணம். என்ன கரகம் இது? அஞ்சனா அந்த பையனையா லவ் பண்ணுது? ஆமா நீ, அவன் அத்தன் பையனு தெரியாமலே ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. ஐயே, ஃபேக்டரி விஷயமா போனப்போ கூட அந்த பையனை நாங்கள் அங்கே பார்க்கவே இல்லையே. இப்போதான் எல்லாமே வழங்குது. ஐயே, அவன் வந்து எதுவுமே பேசலையே. எது மேலேயும் மழை பெஞ்ச மாதிரிலாம் நின்று இருந்தான், பேரஞ்சா மாதிரி. ஒருவேளை அவன் அம்மா பேசினதுக்கு ஆஃப் ஆயிட்டான் போல. பக்கத்து வீட்டுக்கு வந்த மாதிரிலாம் நின்னுக்கு இருந்தான். வந்த அன்னைக்கே கால் மேல காலை போட்டுக்கிட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கு நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவரும் அப்படியே வாயை பார்த்துக்கு அண்ணாந்து உட்காந்துக்கு இருக்காரு. ஒண்ணுமே புரியல. இந்த ஆள் மனசுல என்னதான் இருக்கு? ஒரு பக்கம் பொம்பளைய அடக்கமா இருக்கணும், வாயவே திறக்க கூடாதுன்னு பாரு. இன்னொரு பக்கம் கால் மேல கால் போட்டாலும் சரி, வாயை இங்கிருந்து இது வரைக்கும் திறந்து வச்சு பேசினாலும் சரி, சாராயம் காய்ச்சினாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவரோட கிராமர் உங்களுக்கு புரியலக்கா? தெரியலையே என்ன இளவு. அவருக்கு இது ஒரு வியாதி. அண்ணன்னு கூப்பிட்டா பொம்பளை ஆளுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போல இருக்கு. ஒன்னு இழுத்து அண்ணனுச்சு, ஒன்னு இழுக்காம அண்ணங்குது. நானும் அண்ணனு கூப்பிட்டு பார்க்க போறேன். இதெல்லாம் காசு பாக்குற வேலைக்கா, வேற ஒன்றும் இல்லை. இல்லக்கா, இதை இப்படி விடக்கூடாது. ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுறணும். வா, சும்மாவே ஆடுவேன் அந்த ஆடு. இது நான் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். அவன் எதுவுமே சொல்லலையே. ஒன்று வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை, ஒன்று தெரியும்னு சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை, பிடிக்கும் பிடிக்காது இப்படி எதுவுமே சொல்லலையே. இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப இது ஒரு ஆபத்தான குணம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சொல்ல அஞ்சனா, சக்தி கேட்கறது சரிதான் எனக்கும் தோணுது. அக்கா, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குக்கா. நாங்க ரெண்டு பேரும் 6 months லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்த பிரச்சனையில பிஹேவ் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ரொம்ப ஜென்டலா ஜென்யூனா இருப்பான்க்கா. மற்றபடி ஆக்சுவலா அவன் ரொம்ப பொறுமையான ஆளு. நம்ம அளவுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஆள் கிடையாதுக்கா. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவனுக்குள்ள ஏதோ யோசனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. யோசிக்கிறவன் அது என்னன்னு சொல்லணும்ல. அன்னைக்கு அவங்க வீட்ல இருந்து நம்மள வெளியே புடிச்சு தள்ளுறாங்க. அந்த பையனோட அப்பா நமக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவன் வரவே இல்லையே.
அவன் அம்மா மிரட்டினதும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறான். என்னால அதுதான் புரிஞ்சுக்க முடியல அஞ்சனா. அக்கா, நான் இப்பவும் அவனை நம்புறேன்க்கா. அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவன் அம்மாவோட கண்டிப்புல தான் வளர்ந்தவன். அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான்க்கா, அவங்க அம்மா ரொம்ப கரரா கண்டிப்பாங்களாம். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே கண்டிப்பாங்களாமா. அவன் அப்பா தான் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்டு கேட்டு வாங்கி தருவாராம். அவங்க அம்மா எப்பவுமே கண்டிஷன் போடுவாங்களாம். என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன சாப்பிடணும், இப்படி எல்லாமே அவங்க அம்மா தான் கண்டிஷன் போட்டு டிசைட் பண்ணி சொல்லுவாங்களாம். இது எல்லாமே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான்க்கா. ஸோ அந்த பயம் அவனுக்குள்ள இருக்குக்கா. அவன் அம்மாவையும் அவனால எதிர்த்து பேச முடியாம சூழ்நிலையில இருக்கான்க்கா. அதே நேரத்துல அவன் என்ன லவ் பண்றான்ற என் நம்பிக்கை எனக்கு எந்த வகையிலயும் குறையலக்கா. முழுமையா அவன் என்ன நேசிக்கிறான், அதை நான் நம்புறேன். அன்னைக்கு எனக்கும் அவன் மேல கோவம் வந்துச்சு, நானும் திட்டினா அதெல்லாம் சரிதான். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னை ஏமாத்தின மாதிரி எனக்கு தெரியலக்கா. இதெல்லாம் நாங்க நம்புறோம் அஞ்சனா. ஏதோ ஒரு இடத்துல தனக்கான பெண், தான் நேசிக்கிற ஒரு பெண், இந்த உலகமே அவதான்னு ஒருத்தன் நினைக்கிறானா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா தட்டி கேட்பான்ல, பாதுகாப்பா நிப்பான். அவளை காப்பாத்த எல்லா வேலையும் அவன் செய்வான். அவளை யாராச்சும் ஏதாவது பேசினா கூட கோவப்படுவான். இப்படி எல்லாம் இருக்கிற மனித உணர்வுல அவன் எதையுமே வெளிக்காட்டாம இருக்கானே, அதுதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாரு அஞ்சனா, அவங்க அம்மாவுக்கு அவன் பயந்துகிட்டு இருக்கான், எங்களால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரத்துல உன்கிட்ட அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நாள் போகட்டும், இப்போதைக்கு நம்ம மீட் பண்ண வேணாம், பேச வேணாம், நான் வேற ஒரு ஐடியாவில் இருக்கேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. சரி, அன்னைக்கு வீட்டுக்கு போனோம், அங்கே அவ்வளோ பிரச்சனையாச்சு, அதை பற்றி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஏதாவது உங்ககிட்ட பேசினானா? இல்ல மாமா, பேசல. அப்புறம் எப்படி அஞ்சனா? இங்க பாருக்கா, நீ எப்படி மாமாவை லவ் பண்ணன்னு என்கிட்ட சொல்லிருக்கல. அவருக்கு உன் மேல லவ் இருந்துச்சு. ஆனா அவருக்கு அவங்க வீட்டில் இருக்க அண்ணங்க மேல ஒரு பயம் இருந்துச்சு. அதேதான்க்கா. எப்படி மாமாக்கு அவங்க அண்ணனை பார்த்தா பயமோ, இவனுக்கு அவங்க அம்மாவை பார்த்தா பயம்க்கா. சத்தியமா அவனும் நம்ம சக்தி மாமா மாதிரிதான். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குக்கா. எனக்காக நீங்க 2 பேரும் அவனை நம்பணும். சரி, நிச்சயமா நாங்கள் நம்புகிறோம். அப்படிதான் இருக்கணும்னு எங்களோட ஆசையும் தான். சரி, இப்போ எங்கே போனால் அவனை பார்க்கலான்னு சொல்லு. அவன் எப்பவுமே அவங்க அம்மாவோட பேர்ல ஒரு கம்பெனி இருக்கு, அங்க போயிட்டு தான் அவன் வீட்டுக்கே கிளம்புவான். நம்ம அந்த கம்பெனி பக்கத்துல நிக்க வேண்டாம், ஏன்னா அவங்க ஆளுங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நிப்போம், அந்த ரூட் வழியா அவன் கண்டிப்பா வருவான். நம்ம அங்க வெயிட் பண்ணா அவன் கிராஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாமாமா. சரி, போகலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு ஆட்டோவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் ஆட்டோவில் வந்துடுங்க, நான் பின்னாடி பைக்கில் வரேன். சரி, இதோ வந்துடுறேன், வெயிட் பண்ணு.